வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். என்னன்னா, இந்த வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாம்பார் வைப்போம். அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு தின்னுட்டு நைட்டுக்கு அந்த சாம்பாரை வீட்டில் இருக்கிறவங்களாண்ட வச்சாக்க என்ன பண்ணுவாங்க, வயிற்றில் தாளம் போட்டு காமிப்பாங்க. கடம் மாதிரியே மாரியே வயிற்றில் தாளம் போட்டு காமிப்பாங்க. இன்னொன்று வயிறு உப்புசம் ஆயிடுச்சான் சாம்பாரை துண்ணதுனால. எனக்கு ரவைக்கு ஒன்றும் வானான்னு சொல்லிட்டு போடுவாங்க. அங்கே போயினா ஹோட்டலில் அதே இட்லி தோசை சாம்பார் துண்ணுவாங்க. இல்லைனாக்கா பொரோட்டா அந்த சால்னா துண்ணிட்டு வயிறு எரிச்சலை எடுத்துன்னு வருவாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், தண்ணி குடிச்சா கூட எனக்கெல்லாம் வயிறு எரியும், தண்ணி குடிச்சா கூட எரியும். இப்படி இருக்கு சொல்ல இதெல்லாம் என்ன செய்து தவிர்க்கலாம் ஆன்னுட்டு ஒரு இது. வயிறு உப்புசம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு பூண்டு இருக்குதுல்ல, அதை பாலில் வேக போட்டு, பசும்பாலில் வேக போட்டு அந்த பூவை பூண்டை அவங்களுக்கு துண்டுறதுக்கு கொடுக்கலாம். வயிறு உப்புசமாக இருக்குன்றாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பூண்டு பாலில் வேக போட்டு துண்டுறதுக்கு கொடுக்கலாம். இது வாரத்தில் ஒரு 2 நாள் கொடுக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அது கூட அந்த பூண்டு துண்டுறதுனால எனக்கு வயிறு எரியுதுன்னுவாங்க. அப்போ என்னன்னா வயிறு புண்ணாகிதுன்னு அர்த்தம். வயிறு புண்ணாக இருந்தால் கூட வயிறு உப்புசமாகும். அப்படி இருக்கு சொல்ல என்னென்னா, ஓமம் இருக்குது பார்த்தீங்களா, ஓமம் அதை நல்லா லேசாக வறுத்துட்டு நல்லா தூசியெல்லாம் பொடிச்சு எடுத்துட்டு ஒரு வானலியில் போட்டு வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அம்மியில் பொடி பண்ணி அதை தேன் ஊற்றி குழச்சி சப்பி சாப்பிட சொல்லலாம். அது எரிச்சல்லாம் இருக்காது வயிறு. அது ஒரு நல்ல மருந்து. இதெல்லாம் சாம்பார்லாம் வைக்க சொல்ல இந்த பெருங்காயம் இதெல்லாம் போட்டாக்கா அதுவும் நல்லது தான். இது இப்படி இருக்குது. வெள்ளம் பூண்டை பாலில் வேக போட்டு கொடுக்கலாம். அது வயிறு எரியுதுன்னு சொன்னாங்கன்னாக்கா வெள்ளைப்பூடு தின்னாக்கா, பச்சை வெள்ளைப்பூடு தின்னாதாக்கா வயிறு எரிச்சலாக இருக்கும். பாலில் வேக போட்டு கொடுத்தாலாம் அந்த மாதிரி இருக்காது. அத்தையும் மீறி அவங்களுக்கு வயிறு எரியுதுன்னா இந்த ஓமம் கொடுக்கலாம். ஓமத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி தேனில் குழச்சி கொடுத்தாக்கா அது கேட்கும் நல்லா. இதெல்லாம் சாதாரணமான வீட்டு வைத்தியம்தான். என்ன சொல்கிறீங்க, வீட்டு வைத்தியம்தான். இந்த சுக்கெல்லாம் பொடி பண்ணி அதை நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், சுடு சாதம் இருக்கும் பாருங்கள், சூடாக இருக்கும் பாருங்கள் மத்தியானம் சோறு, அதில் சுக்கு கொஞ்சமாக பொடி பண்ணி அதில் ஒரு கையளவு சாதம், அந்த அளவு சாதத்தில் அதை கலந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், சுத்தமான நெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் இதை போட்டு ஒரு வாய் சோறு முதல் கவலம் சாப்பிட சொல்லலாம். இதெல்லாம் பொறுமெல்லாம் இல்லாத இருக்கும். ஏன் எதுனா பலகாரம்லாம் செய்ய சொல்ல இந்த சுக்கு சேர்க்குறேன். அது வயிறு பிரச்சனை எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அதை சேர்க்குறோம். அதை நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி சோத்தில் போட்டு பொடி பண்ணி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு கவலம் சாதம், அது ரொம்ப நல்லது. இதுதான் இந்த சாதாரணமான வயிறு பொறுமலுக்கு நம்ம செய்கிற வைத்தியம்.
இதெல்லாம் அல்லாத நம்ம வந்து சித்த வைத்தியம் ஊன்னாக்கா அதெல்லாம் வந்து டாக்டருங்க தான் பார்க்கணும். சித்த வைத்தியம் கூட டாக்டர் தான் பார்க்கணும். இது வந்து வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்து நம்ம எப்பவுமே புழங்குற பொருள். அதனால இதை வந்து நம்ம செய்யலாம். இது வந்து சின்ன வயசுக்காரங்களுக்கு தான். ஏன்னாட்டம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வவுறு எரிச்சல், இந்த வலி இதெல்லாம் இருந்ததுனாக்கா ஒரு நாள் 2 நாள் அந்த மாத்திரைலாம் சப்பி சாப்பிட்ற மாத்திரைலாம் இருக்கும், அதை சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த அதுலேயே டானிக் இருக்கும், அது கூட ஒரு நாள் ஒரு தபா செய்து பார்க்கலாம், அடிக்கடி செய்யக்கூடாது. இல்லைன்னா இந்த வீட்டில் வைத்தியம் அதை செஞ்சு பார்க்கலாம். இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப வயிறு புண்ணாயிட்டு அதில் சீழ் மாதிரியா இல்லைன்னா ரத்தம் கலந்து போச்சா நீங்கள் வீட்டில் அவங்கள வச்சுன்னு இருக்கக்கூடாது, உடனே ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போயிடணும். வீட்டில் வச்சுன்னு இருக்காத துரத்திர சொல்லலை, இட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே பார்த்தா தான் அது என்ன நிலவரம் தெரியும். ஆனால் குடலில் புண்ணு ரொம்ப ஜாஸ்தியாகி அதுலேருந்து ரத்தம் சீழ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை நம்ம வீட்டு வைத்தியம்லாம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. அதை வந்து எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்க்கறது நல்லது. அவ்வளோதான். இன்றைக்கி இம்மா தான் அப்பால வரேன்.